முறைச்சதுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல, 4 தட்டு தட்டினாங்க. அவன் உடனே என்ன கொலை பண்ணிருக்கணுமா? அவர் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருந்து எத்தனை நாள் சம்பவம் நடந்தது? 1 வாரமா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இன்னும் சரியாயி வெளில வரல. கிரீவியஸ் ஆர்ச்சு, கொடூரமான தாக்குதல், கொலை முயற்சி வழக்கு போடுவதற்கு உகந்ததான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனா திருமாவளவன் என்ன சொல்றாரு? சரியா அடிக்கலைங்க, சும்மா 4 தட்டு தட்டினாங்க. இது ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற பேச்சா இல்ல ஒரு கும்பல் தலைவர் பேசுகிற பேச்சா? ஒரு பெரும்பான்மை சமூகத்தை குற்ற வழியாக நடத்தி அவர்களை கல்விக்குள்ள போக விடாம, வேலை வாய்ப்புக்குள்ள போக விடாம, அவர்களை பல வழக்குகளை வாங்கி குற்ற சமூகமாக மாத்தி கொண்டிருக்கிற ஒரு கொடூரத்தை திருமாவளவன் அரங்கிட்டு கொண்டிருக்கிறார். பட்டியல் சமூக பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் நான் கோரிக்கை விடுகிறேன். நீங்கள் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். திருமாவளவன் அவர்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். உங்களுக்கு கல்வியை வழங்குகிற, வேலை வாய்ப்புக்கு வழிகாட்டுகிற ஒரு நல்ல தலைவர் தான் வேண்டுமே ஒழிய, அண்ணல் அம்பேத்கர் போன்ற ஒரு நல்ல ஒரு தலைவர் தான் வேண்டுமே ஒழிய, இந்த மாதிரி எஃப்ஐஆர் வாங்கிட்டு வா, போய் என்னை முறைச்சு பார்த்தானா போய் அடி, அவனை போய் தூக்கி போட்டு மிதின்னு சொல்ற தலைவர் தேவையில்லை. இதை சமூக மக்கள், தமிழ் சமூக மக்கள், பட்டியல் சமூக மக்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழக மக்கள் கேட்கிற கேள்வி, ஒரு வழக்கறிஞரே இந்த மாதிரி உயர்நீதிமன்ற வளாகத்துல விசிக குண்டர்களால தாக்க முடியும் என்று சொன்னால், தமிழகத்துல எந்த பகுதி மக்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு இருக்கிறது? தமிழக காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? மீண்டும் ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு, எந்த தரப்பு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது? அப்ப விசிகாரன் எங்க வேணா, யார் வீட்டுக்குள்ள வந்து புந்து வேணா யார வேணா அடிப்பாங்க, நீங்க அமைதியா இருக்கணும். இப்ப கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக டிஜிபி அலுவலகத்தின் முன்பாக இவர் தாக்கப்பட்டார், ஏர்போர்ட் மூர்த்தி. அவர் திரும்பி தாக்கினாருன்னு உடனே பின்னங்கால் பிடரில் இடிபட ஓடினாங்க, கீழே ஊந்து ஓடினாங்க விசிகாரங்க. நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. இதே ராஜீவ் காந்தி தனியா இருந்தார், அவர் கூட ஒரு 10 பேர் இருந்திருந்தாருன்னா தாக்கியிருக்க மாட்டாங்க, பேசாம போயிருப்பாங்க. தனியா வந்துட்டாருன்னு உடனே முறைச்சு பார்த்தாங்களா, அடிச்சுட்டாங்களாம். இது என்ன மனநிலை இது? நீங்க 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சுட்டு அதுல என்ன உங்களுக்கு வீரம் வேண்டி கிடக்கு? அதை வேற ரொம்ப ஒரு வீரம் மாதிரி திருமாவளவன் இதுல செங்கல்பட்டு மீட்டிங்ல பேசிட்டு